ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துருந்தோம் எப்போ ரிசல்ட்ஸ் வரும்ட்டு. ஃபைனல் ஆன்சர் கீ வந்து நேற்று வந்தது, இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு மிட் நைட் வந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதை எப்படி பார்க்கலாம், இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து 100% எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து ஹெவி காம்படிஷன்ஸ் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து வந்தாச்சு. ஏப்ரல் செஷன்ஸ்க்கு மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சா அப்படின்னா ஜான்வரி செஷன்ஸ் எழுதினவங்களும் சரி, ஏப்ரல் செஷன் எழுதினவங்களும் சரி, ரெண்டுலேயும் எதில் ஹையஸ்ட் பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேங்கிங்லேயுமே உங்களுக்கு ஜென்ரல் ரேங்கிங்னு ஒன்று வந்திருக்கும், அதே மாதிரி உங்களோட கேட்டகரி ரேங்கிங்னு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஜென்ரல் ரேங்கிங் ஆகட்டும் சரி, கேட்டகரி ரேங்கிங்காக இருந்தாலும் சரி, என்ன ரேங்கிங் இருக்குது, இதுக்கு காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா, வெயிட் பண்ணலாமா, இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகலாமா, இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு போகலாமா அப்படின்னு நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கோசரம் நம்ம லைவ் செஷன்ஸ் வரும். லைவ் செஷன்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு லைவ் செஷன்ஸ். ஸோ இந்த லைவ் செஷன்ஸில் நம்ம உங்களுக்கு உங்களோட பர்சன்டேஜ் என்ன, உங்களோட ரேங்கிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜென்ரல் ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு லைவ் செஷன்ஸில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா jemains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கே கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அங்கே லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். இந்த ரிசல்ட்ஸை பார்த்ததும் தாண்டி நீங்கள் அந்த ரிசல்ட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டு தான் உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க, யாருக்கு அதிக காம்படிஷன்ஸ் இருக்குது, யார் 100% எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்டிஏ வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் எழுதினவங்களும் சரி, ஏப்ரல் செஷன்ஸ் எழுதினவங்களும் சரி, 2 செஷன்ஸ் எழுதினவங்களுக்கும் உங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்பெஷலி எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது செஷன் 2க்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் தான் ஜாஸ்தி. பாருங்கள், 7 லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேல் கேண்டிடேட் உங்களுக்கு வந்து 3 லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. செஷன் 2ல் மட்டும் எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண மாணவர்கள் வந்து 10 லட்சம் பேர். ஆனால் வந்து எக்ஸாம் எழுதின மாணவர்கள் வந்து 9,92,000 பேர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண கேண்டிடேட் வந்து 8 லட்சம் பேர். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதின கேண்டிடேட் 2 செஷன்ஸ் சேர்த்து 7 லட்சம் பேர். ஜான்வரி செஷன் 1ல் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணவங்க 13 லட்சம் பேர். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதினவங்க 12 லட்சம் பேர். அதுக்கடுத்து செஷன் 2ல் வந்து எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணவங்க 10 லட்சம் பேர். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதினவங்க 9 லட்சம் பேர். டோட்டலாக உங்களுக்கு ஏப்ரல் செஷனும் சரி, ஜான் செஷனும் சரி, 2 செஷனும் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணவங்க உங்களுக்கு 15 லட்சம் பேர். இது எப்படிப்பா இது மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஜான் செஷன் மட்டும் எழுதியிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து ஏப்ரல் செஷன்ஸ் மட்டும் எழுதியிருக்கலாம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி வரும்போது உங்களுக்கு 15 லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்ஸ் எழுதின மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,75,000 பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ நான் ஜெய் அட்வான்ஸுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் பாருங்கள், இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 93%க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெய் அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள். அதே மாதிரி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 80%க்கு மேலே இருந்தாலும், ஓபிசி என்சிக்கு 79.4%க்கு மேலே இருந்தாலும், எஸ்சிக்கு 61% இருந்தாலும், எஸ்டிக்கு 47% இருந்தாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் ஜெய் அட்வான்ஸுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதின மாணவர்கள் வந்து எவ்வளோ பேர் அப்படிங்கிறது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து ஒரு சின்ன ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், பட் வந்து தமிழ்நாட்டில் 100% எடுத்த மாணவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஸோ அது கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நம்ம வலவசி தேடணும். பட் 100% எடுத்த மாணவர்கள் இல்லை. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99.9% தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 99.999% தான் உங்களுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ். சரிங்களா? பிரதீஷ் காந்தி அவங்க வந்து எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு 100% எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து 2 கேண்டிடேட்ஸ் மட்டும் 100% எடுத்திருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே மேல் கேண்டிடேட்ஸில் உங்களுக்கு 100% எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100% எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மாணவர்கள் வந்து 100% எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க என்டிஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு லைவ் செஷன்ஸ் வரப்போகிறோம். ஸோ லைவ் செஷன்ஸில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லைவ் செஷன்ஸில் கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கூகுள் ஃபார்மில் யாரெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம பர்சனலாக உங்களுக்கு வந்து லைவ் செஷன்ஸில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன ரேங்கிங் இருக்குது, உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக லைவ் செஷன்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.